புளிஞ்சு வையன மனுஷி இடியப்ப தட்டில சமைக்கிற சமையல் தானே குட்டி கூட ஒரு பெருஞ்சீராமம் தெரிஞ்சிடாம இந்த தக்காளி வந்து போட்டு விட கையால நீ நெஞ்சிடும் கடுகு நல்லா பிடிக்குது வச்சு போட பார்த்து இது வரும் 7 தட்டுல இடியப்பம் புளிஞ்சு வச்சுக்கூடாது நாங்க அப்படியே மூடி விடுவோம் அவியல் வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நல்ல சுகமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்றைக்கும் பலமா போல ஒரு அருமையான சமையல் காணொலியிலான உங்களை சந்திக்க இருக்கிறோம். என்ன சமையல் என்றதை இருக்கா சொல்லுங்க மனுஷி. இன்றைக்கு இடியப்பமா வச்சு சொதியும் வைக்கலாம் இருக்கிறேன். இடியப்பமும் சொதியும் குத்தி வையன ஆச்சி நித்து பொட்டியில என்ற மாதிரி புளிஞ்சு வையன மனுஷி இடியப்ப தட்டில. அப்ப இடியப்ப தட்டில இன்றைக்கு ஒரு புளி புளிஞ்சு இடியப்பம் அவிக்க போறோம். அப்ப இடியப்பத்துக்கு சொதி சொதி. இடியப்பத்துக்கு என்ன சொதி? தக்காளி பழம் போட்டு சொதி வைக்க போறோம். ஓகே உறவுல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இடியப்பமும் தக்காளி பழ சொதியும் வச்சு அசத்தெல்லாம் ஒரு சாப்பாடு தான் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த அருமையான காணொலியை தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அப்ப நாங்க இடியப்பம் வைக்க தொடங்குவோம். அப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணி வச்சிருக்கிறோம். நல்ல கொதி சுடுதண்ணியா இருக்கணும். என்னதுக்கு கொதி தண்ணியண்டா ஆகலும் சுடு தண்ணி விடக்கூடாது. என்னண்டா அவிஞ்சு ஓடும். நல்ல கொதி தண்ணியண்டா அளவான சூடா இருக்கணும். அப்படி என்ன கொதி தண்ணியண்டா அதுக்கு நாங்க ஒரு சில்வர் பச்சை தண்ணி விட்டா அளவான சூடா இருக்கும். அப்ப இப்ப கொதிச்சுட்டு வந்துட்டு நாங்க சுடு தண்ணி எடுப்போம். நல்ல சூடா கிடக்கு. ஆகலும் கொதிச்சுட்டு நாங்க இதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி கலப்போம். பச்சை தண்ணியில குழைக்கல. பச்சை தண்ணி உழைச்சா ரொட்டி தான். நாங்க இப்ப இடியப்பம் வைக்கிறதுக்கு 2 சுண்டு அரிசி மாவும் 2 சுண்டு வெள்ளை மாவும் எடுத்து வச்சிருக்கோம். வெள்ளை மா நல்லா வாட்டி அரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். வாட்டினா தான் இடியப்பத்துக்கு நல்ல சொட்டா வரும். 2ம் கலந்துதான் இப்ப இடியப்பம் வைக்க போறோம். தனி அரிசி மாவு இல்ல, கோதுமை மாவும் அரிசி மாவும் 2 சுண்டு எடுத்துருக்கு. வெள்ளை மாவிலே இடியப்பம் வைக்கலாம், தனி அரிசி மாவிலே அவிக்கலாம். நாங்க கலந்துதான் இப்ப அவிக்க போறோம். சுடுதண்ணிக்கு இப்ப உப்பை போட்டு கலக்குவோம். காணுவோலாம் நல்லா உப்பு கரையிற அளவு கரைச்சி விட்டுட்டு நாங்க ஒரு அந்த மாரண்டையும் கலந்து விடுவோம். ஒன்றுக்கு மேல ஒன்று போட்டது கலந்து விடையில. இப்ப நாங்கள் இப்ப இடியப்பத்துக்கு தான் தக்காளி பழ சொதி வைக்கும். இப்ப நான் இல்ல அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு. அப்ப நான் சொதிய வைக்க நீங்க வையும். நான் வச்சா சாப்பிடுவீங்களா? வச்சா சாப்பிடுறாரு. நீங்க வச்சா நல்ல ருசியா தான் இருக்கு. நல்லா இருக்கு, சுவையா இருக்கும். உலகத்திலே ஆம்பளை சமைக்கிற சமையல் தானே ருசி கூட. அப்படி அப்படி இல்லைன்னு பொம்பளை சமைக்கிறது தான் நல்ல ருசி. ஆம்பளையில் சமைக்கிறதும் வேற லெவல்ல இருக்கும். நான் வைக்கின்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு சொதி வச்சு கொடுக்க போறேன். அப்ப எப்படி சொதி வைக்கிறதுன்றதே நாங்கள் பார்க்கலாம். இப்ப நான் சொதிய வைக்க போறேன். நீங்கள் இப்ப மாவை குழையுங்க. அமராமான் படி வாடுங்க. மா குழைக்கிறத காட்டுங்க. நல்லா இடியப்பமாண்டா வந்து நல்ல சொப்டா இருக்கும். நாங்க அளவளவா விட்டுதான் குழைக்க போறோம். சூடா இருக்கு. சின்ன தண்ணியெல்லாம் கூட விட்டு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அளவா இந்த குழைச்சி எடுக்கலாம். ஆகலும் தண்ணி கூடாது. கூடினா இடியப்பம் சரி. நீங்கள் இதை குழைச்சு கொண்டிருக்கிற டைம் நீங்க உங்களை சொதிய வைங்க. இப்ப அங்க குழைச்சு கொண்டிருக்கிற டைமே நாங்கள் இப்ப இதுல சொதிய வைப்போம். சொதி வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு நாங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நச்சீரகம், அடுத்த வந்து இதுல கடுகு இருக்குது. நச்சீரகம் இல்லைங்க, இது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம். சரி, அப்ப இது பெருஞ்சீரகம் பாருங்க. இது வந்து கடுகு. இதுல பாத்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். சொதிக்கு நிறைய பச்சை மிளகாய் போட்டா சொதி சேர்ந்து உரைக்க தொடங்கிடும். சின்ன பிள்ளைகள் சாப்பிட கொஞ்சம் கரைச்சலா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா கருகப்பாமில இருக்கு,
உள்ளி இருக்கின்றது. உள்ளி வெள்ளை பூடுன்னு சொல்வார்கள். அப்படியே ஓ, வெள்ளைப்பூடு உள்ளி அப்புறம் வந்து வெங்காயமும் இருக்கின்றது. மற்றது எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கிறோம். தேங்காய் எண்ணெய் அளவா விட்டு சமைக்கணும். ஏன்னா கொழுப்பு கூட. அதோட மஞ்சள் தூளும் இருக்கு. இப்போ நாங்கள் சொதி வைக்க தொடங்கலாம். சொதி வைக்கிறது முக்கியமான ஒன்றை விட்டுட்டீங்க. இப்ப இதை காட்ட மறந்து போனோம் பாருங்க. 2 தக்காளி எடுத்திருக்கோம். இப்ப தக்காளி வந்து கூட்டுறவில சந்தையில வந்து எல்லா மரக்கறியும் கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு, இந்த தக்காளி என்றது வந்து பவுன் விலை என்றுதான் சொல்லணும். அவ்வளவு விலை வைக்குது. அதால நாங்கள் வந்து அளவா 2 தக்காளி எடுத்திருக்கோம். இது எங்களுக்கு சொதிக்கு போதுமானது. இப்ப நாங்கள் அடுப்பில சட்டியை வச்சுக்கலாம். நாங்கள் மாவை குழைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப சட்டி சூடாகட்டும். அதுக்குள்ளே அந்த குழைக்கிற இந்த அரிசிமா பதத்தை வந்து காட்டணும். நல்ல பதமா நான் குழைச்சு எடுக்கிறோம். பாருங்க, கிட்ட கொண்டா நாங்க அப்படியே கையால நினைஞ்சு எடுப்போம். ஒட்டாம நல்ல பதமா இப்படி குழைச்சிட்டோம். வந்து கொஞ்சமும் பாருங்க, அந்த கோப்பை ஒட்டு இல்லையா இல்லையா அந்த புளியக இருக்கும். அந்த ஆவலும் சுடுவாங்க. ஆவலும் சூடா விட்டாலும் மாவிஞ்ச மாதிரி அப்படி அந்த ஒட்டுற தன்மையா இருக்கு. அளவான சூட்டுல விட்ட நல்ல சொப்டா மெதுவா வரும். இடியப்பம் வந்துட்டு இப்ப அந்த பீக்கே இல்லாத அளவுக்கு தொண்டைக்க போக இருக்கு. உயிர் போற நிலை வந்துடும். கூடத்துல இந்த புளியுற இதுல சுறவு இடியப்பம் வைக்கிறது. பதத்தை எடுத்துட்டா புளிய சுவை மா குழைச்சு பதத்தை எடுத்தா இங்க வேறங்கோ எப்படி இருக்குது அந்த புளியக்கூடிய பதம் வந்துட்டு. என்னன்னா உடம்பு எனக்கு கொஞ்சம் கூடத்தானே, அதனால வந்து நான் இருந்து செய்ய கொஞ்சம் சிரமமா தான் கிடக்குது. என்னாலும் உங்களுக்காக இப்ப உங்களோட வேலை சுமையா குறைக்கணும். உங்களுக்காக நான் இன்றைக்கு சொதி வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறேன். என்ன இப்ப வாருங்கோ சட்டி கொண்டு காட்டுங்க. சட்டி சூடாயிட்டுது. நாங்கள் இப்ப வந்து எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை வந்து நாங்கள் கொஞ்சம் தாளிக்கத்தானே அளவா விடுவோம். இவ்வளவு எண்ணெயும் காணுமென்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். நல்லா சூடாகினா தான் நல்லது. இப்ப எண்ணெய் இதுகள் நல்லா பொரிஞ்சு தாளிச்சு வருவேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு உணவானாலும் வந்து கடுகுன்றது இந்த வாசத்துக்கு தேவை. நாங்கள் வந்து வாசத்துக்கு வந்து கடுகு போட்டே ஆகணும். அதால வந்து நாங்கள் சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். கொதிச்சுட்டு தேங்காய் நானே நல்ல தேங்காய் கொதிச்சுட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். அதோட நாங்கள் சின்ன சீரகம் அல்ல பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க கடுகு நல்லா வெடிக்குது. நாங்கள் கொஞ்சம் நோம்பலா இப்படி ஆட்டி விடலாம். இப்ப நாங்கள் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை போடுவோம். அடுத்ததா உள்ளியை போடலாம். பச்சை மிளகாய், அதோட வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நாங்கள் இப்போ வதக்கி நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வர மாட்டோம். நாங்கள் சொதிக்க அளவான தக்காளியை கொஞ்சம் கழுவி தான் எடுத்துருக்கேன். அப்ப நானும் ஒருக்கா கழுவி விடுவோம். கழுவிட்டு நாங்கள் இப்ப தக்காளியை இதுக்கு வெட்டியே போடுவோம். அப்படி கொஞ்சம் பெரியதுண்டா தானே போடணும். வட்டி போட பார்த்து அது அப்படியே பேச நைட்டு அப்படியே விரட்டவும்
இதை நல்லா சேர்த்து வதங்கட்டும். அடுத்த பக்கம் இல்லை அது என்ன இப்போவே நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டு இருக்கு. அதோட நாங்கள் உப்பு போடலாம். உப்பு நான் போடவோ நீங்க போடுங்க அளவான என்ன சொல்லுகள் கூடி போச்சுல்ல. நாங்க உப்பு போடுவோம். இப்போ இட்டது இல்லை அப்படியே சொல்லாருங்க. அடுப்பை எப்பவும் கொஞ்சம் குறைவா வச்சிருக்கணும். அப்படியே கொஞ்சம் தக்காளி நல்லா அவிஞ்சு வாசம் மூக்க தூக்குதுன்னு தான் சொல்லுவோம். மூக்க தூக்கு இல்லை மூக்க துளைக்குது. கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடலாம். இந்த டைம்லயே நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம். நாங்கள் 2ஆம் பால் 3ஆம் பால் 1ஆம் பால் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். கலக்கி போட்டு பாருங்க விடுங்க. வேறங்க நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த கலவை நல்ல வாசமா இருக்கு. அப்படியே சொதியோட செய்யறங்க நல்லா இருக்கு. இப்ப பாலை விட்டு பாலில் அவிஞ்சு வரைக்க நல்லா வரும். இல்லம்மா தூக்கி இப்போ பாருங்க 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டும் கலக்கி எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை விடுங்க விடுங்க. அது உங்க சொதி தானே. சொதிக்கண்டா பேர் சொதியாத்தான் இருக்கும். அப்படி சுட்டு போட்டுவோம். கடுக பாத்தீங்களா எப்படி இருக்கு எல்லாம் பாருங்க. மிதந்து நிக்கணும். கரீன மாதிரி இருக்கு. இல்ல இல்ல கடுகு அப்படித்தான் வந்து நிக்கும் மேல். இப்ப பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. தக்காளி பழச்சோதி. தக்காளி பழச்சோதி என்ன இதமா வந்திருக்குன்னு பாருங்க. நாங்களே சமைப்போம். உங்களுக்கு ஹெல்ப் வந்து நான் சமையல் பழக போறேன். சரி இப்ப பாருங்க சொதி இந்த வடிவை பாருங்க. மஞ்சள் சொதி தான். மஞ்சள் சொதி எல்லாம் கலந்து அந்த நல்ல டேஸ்டா வந்துருக்கு. சரியா மற்ற வந்து நாங்கள் இதுக்கு புளி விட தேவையில்லை. என்னன்னா தக்காளி பழம் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துனாங்க. அதே நல்ல புளியா இருக்கும். நாங்கள் வந்து இதுக்கு மேலதிகமா பல புளியை சேர்த்தோம்னா வந்து புளிச்சொதியாவே போயிடும். அதனால வந்து நாங்கள் தக்காளி பழம் போட்டா பெரும்பாலும் நீங்கள் புளியை தவிர்த்து கொள்றது நல்லது. அப்ப நல்ல சுவையா இருக்கும் அந்த சொதி. இப்ப நீங்கள் நான் இந்த தயாரிச்ச அதாவது என்னுடைய இதெல்லாம் வந்து நிறைய வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. நீங்களும் உதவி செய்த நீங்கள் தான் இருந்தாலும் இந்த சொதியை நீங்கள் இருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க. சுவைச்சு பாருங்க எப்படி இருக்கு. கலக்கலாமா? நல்லா கலக்கு. சொட்டு உப்பு போடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டதுனால தானே அது என்னென்ன பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்ல வேணும் தான். அப்படி இல்லை உப்பு போட்டது நான் தான். நீங்க உப்பு போட பெண்கள்ல ஒரு குணம் என்னதான் இது என்றாலும் தாங்கள் செய்யறதுதான் நல்லன்னு சொல்லிவினோம். இல்லைன்னா எங்களை ஏதாவது எப்படித்தான் நல்ல செய்தாலும் ஒரு சின்ன குறை சொல்லிவினோம். அதுக்காக எல்லாரும் இல்லை நான் சும்மா பொதுவா சொல்றேன்னா பாருங்க மக்களே நல்லா கொதிச்சு சொதி வைக்க மூடக்கூடாது. ஏன்னா பால் திரஞ்சு போடும். அதான் சொதியண்டா சொதிதானே. சரி நாங்க இப்ப ரக்கலாம் போல இடக்கு நாங்க ரக்குவோம். நான் இஞ்சால இந்த ஹெல்ப் பண்ணி தரலாம். மாங்கால வை சூடு இப்படி பாருங்கோ எல்லாம் மஞ்சள் இதெல்லாம் கலந்து தக்காளி பழங்கள் எல்லாம் கலந்து ஒரு அழகான சொதி சுவையான சொதி ரெடி ஆயிட்டு. பாத்தீங்கன்னா நாங்க வீர சாகசத்தோட நான் வந்து சொதி வச்சு முடிச்சிட்டேன்.
சொதி வந்து ரெடியா இருக்குது. இனி வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், இடியப்பம். நான் விட்டுட்டு போயிடலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு. இப்ப வாரங்க பதமா குழைச்சா இடியப்பமா தயாராயிட்டுது. கொண்டு வந்து எடுங்க கொஞ்சம் காட்டும். நல்லா சொப்டா வந்து இருக்குது. புளிஞ்சு அடிக்க வேண்டிய நாங்க இப்ப வேறங்க இடியப்ப உடல். இது என்ன மாதிரி உடல்னா நாங்க முறுக்குறலாம் பாவிக்கலாம். தட்டம் பொறிப்போம். தட்டை மாத்தி மாத்தி போட வேண்டிய அது களவாத்தான் தட்டு வந்திருக்கு. நாங்க இந்த இடியப்ப தட்டை வைப்போம். முதல் பெரிய தட்டு வச்சு அப்படியே மேல மேல சின்னதா வச்சு கொண்டு போவோம். அப்படியே நாங்க புளிவோம். லேசா இருக்கும். நல்ல லேசா இருக்கும். நல்ல சொப்டா வந்து நிறைய புளிய கூடாது. இல்ல அளவு பெரிய தட்டு தானே, சின்ன தட்டு நான் இதை தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். தட்டுல வந்து எல்லாமே நிறைய மாற்றமா வந்துட்டுதான் இருந்தாலும் இந்த புட்டும் பானை இந்த இடியப்ப தட்டு இப்படியான தட்டுகள் புட்டு மூடி அவிச்சு அதில சாப்பிடுற சுவை தனியன். என்னடா அப்படியே ஃபுல்லா தட்டுற புளிஞ்சு போட்டு எடுத்து வைப்பினோம். அது சுகம் வேலை. நாங்க இப்படித்தான் எங்கட பாரம்பரியம் கிராமத்து சமையல் என்றாலே புட்டு மூடி இந்த இப்படியான இடியப்ப தட்டு புட்டு பானை. கொஞ்சம் கஷ்டப்படுத்துதோ இல்ல, நானும் புளியட்டும். இங்க இருங்க அப்படியே புளிஞ்சு புளிஞ்சு வைப்போம். நாங்க அப்பா எத்தனை தட்டு வச்சுட்டா 1 2 3 4 5 6 7 தட்டு வச்சுட்டோம். 7 கிடக்கும். 14 தட்டு கிடக்கும். 7 வைப்போம். இப்ப சுடுதண்ணி கொதிக்கட்டும். சுடுதண்ணி கொதிக்காட்டான் நாங்க இடியப்பத்தை புளிஞ்சிட்டு வச்சா டக்காண்டு அவிஞ்சிடும். கொதி வராம வைக்க கூடாது. மேலே அந்த ஆவியில அவிஞ்சு சாப்பிடுற உணவுகள் உடலுக்கு நல்ல அந்த ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நாங்கள் இப்ப பெரும்பாலும் எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுறத விட இந்த நீராவியில அவிஞ்சு வர உணவுகள் வந்து நல்ல சுவையாகவும் உடம்புக்கு நல்லதா இருக்கும். வந்துட்டு நாங்க இப்படியே தூக்கி வைப்போம். இங்க பாருங்க 7 தட்டுல இடியப்பம் புளிஞ்சு வச்சுக்கிறோம். நாங்க இப்படியே மூடி விடுவோம். பொட்டு மூடியால மூடி விட்டா நாங்க ஓடி ஓடி உழைச்சு வாழ்க்கைண்டா வந்து நல்லா வடிவா சாப்பிடணும். என்ன நல்லா சாப்பிடணும். அதுக்கு பிறகு மற்ற எல்லாம் சரியோ. நாங்கள் பணத்தை வந்து நிறைய சேர்த்தா போல எதுக்கு நாங்கள் பெரிய இதை காண போறது இல்லை. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும், வடிவா சாப்பிடணும், நல்ல மாதிரி சந்தோஷமா வாழணும். என்ன பணம் ஓடுறதை தாண்டி சந்தோஷமா வாழணும். சந்தோஷம் தான் முக்கியம். பணம் இருந்து சந்தோஷமா எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் சில இடத்துல நிம்மதி இருக்காது. பணம் கொஞ்சமா இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். அப்ப அந்த சந்தோஷங்களை கொடுக்கறது இப்படியான இந்த கிராமத்து சமையல், அந்த கிராமத்து சூழல் எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில. நான் தண்ணி எவ்வளவு அவிஞ்சிட்டு போல ஆவி போகுது. பாப்பாம நல்லா ஆவி பறக்க அவிஞ்சிட்டு அவிஞ்சா ஒட்டாவே ஒட்டாது. இந்த அகப்பி இருக்கிற இடத்து தாங்க இதுதாங்க அங்கே வேணும். இதுக்கு வச்சுட்டு வெந்து எடுத்து அதுக்க போடலாம். எடுத்து போட்டுட்ட அப்படியே இதை வெப்பம் அவியட்டும். பாருங்க மக்களே, நல்ல சொப்டான இடியப்பம் நல்ல அழகா பிரிஞ்சு வேற மொட்டையில தட்டில அந்த இடியப்பம் நல்ல சொப்டா இருக்கு.
அதுதான் அந்த அளவான பதத்துல நாங்கள் குழைச்செடுக்கணும். அந்த அளவான பதத்திலேயே நாங்கள் மாவை குழைச்செடுக்கணும். நீங்க எடுத்த வேண்டாம் வேற நல்ல சொப்டாவும் நல்ல அவிஞ்சு நல்ல இதை மாம்பந்திரு அப்படியே நீங்கள் எடுங்க, எனக்கு வேலை சுகம். நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணி தரேன் நினைக்கிறேன். இப்ப பாருங்க இடியப்பம் நிறைய அவிச்சு எடுத்துட்டோம். அங்காலம் அவிஞ்சு கொண்டு இருக்குது. அதோட வந்து சொதியும் ரெடியா இருக்குது. நாங்கள் இப்ப எப்படி இருக்குன்னு அவிச்ச இடியப்பத்தை சாப்பிட்டு பார்க்க போறோம். ஆவலா இருக்கிறோம். தாங்க இடியப்பத்தை சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல பஞ்சு போல இருக்கு இடியப்பம். இன்னைக்கு ஒரு இடி அப்படியே சொதிய திறந்து பார்ப்போம். கலக்கி போட்டு சொதிய காட்டும். அப்படியே விடு. நாங்க சாப்பிடுவோம். நீங்க ஒன்றாகும் பாருங்க இடியப்பம் சொதி ஒரு அருமையான உணவு. சாப்பிட்டு பார்ப்போம். அமேசிங் என்னதான் சொல்லணும் போல குழைக்கிறவோ இதுலயே தெரியுது இடியப்பம். அப்படியே உண்மைக்கு நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே மிருதுவாகவும் பஞ்சு போல நல்ல ஒரு சொதியோட போட்டு அப்படியே பைக்க கடையில அப்படியே மெதுவா இறங்குது. நல்ல சுவையா இருக்குது. இந்த கிட்ட கொண்டாந்து காட்டும். அப்படியே சொதியோட குழைச்சி போடுச்சா அப்படியே அட்டகாசமான சுவை. என்ன சொதியும் நல்லா இருக்கு. நீங்க இப்படி அவிச்சா இடியப்பம் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். இப்படி சொதியம் இடியப்பம் செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதே போல செய்து சாப்பிடுவோம். மற்றும் ஒரு அருமையான காணொளியில சந்திக்கலாம். நன்றி. பாய்.